வெல்கம் டு சனா தமிழ் டெக் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூபிஐ, ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் இதன் மூலிமா தவறான எண் இருக்குது, அதாவது ராங்காக பேமெண்ட் பண்ணிட்டீங்க, வேறு நம்பருக்கு மாற்றி தவறான எண்ணுக்கு அமௌண்ட் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரிட்டன் 48 மணி நேரத்தில் நீங்கள் அந்த அமௌண்ட்டை ரிட்டன் பண்ணிக்கலாம், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த தவறான பேமெண்ட்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம சரியான நேரத்தில் கரெக்டான டைமில் போயிட்டு கம்ப்ளைண்ட்ஸோ புகாரோ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம தப்பாக அனுப்பின அந்த அமௌண்ட்டு திரும்ப நம்ம அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். ஸோ அதுக்கு சரியான நேரத்தில் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும், புகார் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பேங்க்கோ அந்த பேங்க்கில் போய்ட்டு இந்த மாதிரி நான் ராங் பேமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் புகார் கொடுத்துடணும். அடுத்தது கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இதுக்கான அதாவது ஹெல்ப்லைன் நம்பர்னு ஒன்று இருக்கும், சரிங்களா? நீங்கள் எந்த ஆப் மூலிமா நீங்கள் அமௌண்ட்டு ட்ரான்சாக்ஷன் ராங்காக வேற ஒருத்தருக்கு மாற்றி அனுப்பிட்டீங்களோ அந்த ஆப்போட ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்க கேட்குற டீட்டெயிலாம் நீங்கள் கொடுத்து புகார் கொடுக்கணும், சரிங்களா? இது ஒரு விஷயம். அடுத்தது நான் இப்போ ஸ்க்ரீனில் ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம், பீம் அதோட ஹெல்ப்லைன் நம்பர் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ராங் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் பேங்க்கில் கம்ப்ளைண்ட் பண்ணணும். ரெண்டாவது நீங்கள் அதாவது நீங்கள் பேமெண்ட் பண்ணுற டைமில் பேங்க் ஒர்க்கிங் டே இல்லை, அதாவது அந்த டைமில் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணும். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுத இந்த ஹெல்ப்லைன் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். இந்த 4 ஆப்போட ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்கேன். இதுக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும், சரிங்களா? அடுத்த நாள் போயிட்டு நீங்கள் பேங்க்கில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ராங்காக அமௌண்ட் அனுப்பின டைமில் பேங்க் க்ளோஸ் ஆகிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஹெல்ப்லைன் நம்பருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. அடுத்த நாள் போய் நீங்கள் பேங்க்கில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. இது ஒரு விஷயம். அடுத்தது ஆன்லைன்லேயும் நீங்கள் புகார் பண்ணிக்கலாம், கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது என்ன அப்படின்னா என்பிசிஐ, நேஷ்னல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அதன் மூலமாகவும் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் ஆன்லைன்லேயும் நீங்கள் புகார் கொடுக்கலாம். நீங்கள் புகார் செய்யும்போது ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். அது என்ன ஸ்டெப்ஸு அப்படின்னா ஃபஸ்ட்டு பிஹெச்ஐஎம் அதோட ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி அதுக்கு கேட்குற டீட்டெயிலாக நீங்கள் கொடுக்கணும். ஸோ ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணும்போது அவங்க என்னென்ன டீட்டெயில் கேட்குறாங்களோ அதை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்தது உங்கள் பேங்க்கில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்க, ஆனால் அது குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அவங்க அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா, அதாவது நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி அது அப்படியே தான் இருக்குது அப்படின்னா லோக்பால் அப்படின்ற அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அதை பற்றி புகார் செய்யலாம். ஸோ நீங்கள் அதை புகார் செய்யும் போது அதை செக் பண்ணி பார்ப்பாங்க. உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் டிரான்சாக்ஷனை செக் பண்ணி பார்ப்பாங்க. அதன் பிறகு அவங்க செக் பண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நீங்கள் தப்பாக அனுப்பின அந்த அமௌண்ட்டை ஒரு 2 days ஆர் 3 daysக்குள்ளே ரிட்டன் உங்கள் அக்கௌண்ட்டுக்கே திரும்ப வந்துடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணி நம்ம தப்பாக அனுப்பின தவறான ஒரு எண்ணுக்கு நம்ம அனுப்பின அமௌண்ட்டை திரும்ப நம்ம அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு விஷயம். அடுத்தது நீங்கள் இப்போ ஒரு ஜிபே, ஃபோன்பேயில் ஒரு ராங்காக வேறு ஒரு நம்பருக்கு தப்பாக அனுப்பிடுறோம் அப்படின்னா அது எதனால் அப்படின்னா ஒரு அர்ஜென்ட் டைமில் நம்ம அப்படி மாற்றி அனுப்பிச்சிடலாம். ஸோ இன்னொரு விஷயம் நம்ம சரியாக கவனிக்காமல் அனுப்பிடுறது. ஸோ இது அவங்களுடைய நம்பர் தானா அப்படின்னு செக் பண்ணாமல் அனுப்பிடுறது. இந்த மாதிரி விஷயங்களால் நம்ம தவிர ஒரு எண்ணுக்கு அமௌண்ட்டு மாற்றி அனுப்பிடுறோம். ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்ககிட்ட நீங்கள் கரெக்டாக என்ன ப்ராப்ளம் அப்படின்றத கரெக்டாக நீங்கள் பேசி கூட ரிட்டன் நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஒரு விஷயம். அடுத்தது அதேமாதிரி இப்போ சமீபத்தில் மருத்துவம், கல்வித்துறைகளில் இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் பேமெண்ட்டு பண்ணுறது இப்போ 1 லட்சத்துலேருந்து 5 லட்சமாக இந்திய ரிசர்வ் வங்கி உயர்த்தியிருக்கு. அதாவது அந்த டிரான்சாக்ஷன் அமௌண்ட் உயர்த்தியிருக்கு. ஆனால் வட்டி விகிதம் இதுக்கு முன்னாடி இருந்த விகிதத்திலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மாதிரி தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.